பிறந்து உணவால் வளர்ந்து உணவுக்குள்ளே போகுது. நம்மலாம் என்ன சொல்கிறது, துணியை முகத்தில் போட்டுட்டு அளவணும் ஒன்று கூட அப்பா சொல்லுவார், என்ன போட்டு அளவணும் ஒன்று, அவ்வளோ வெக்கப்படணும். எனக்கு ஒரு வெக்கம் இல்லை சொல்கிறேன். மயசர் அப்புறம் ஒரு ஜோக் இருக்குது சொல்லுவாங்க, இந்த இது மாதிரி அது நான்வெஜ்ஜா ஓகே. ஸோ விச் த நேச்சர் ஆஃப் ஃபுட் இஸ் கால்ட் த ஃபுட். அதுதானே இது அன்னமய கோஷம். என்னது மயாண்டா உணவு, இந்த உணவால் பறந்துள்ளது. அதானே இந்த உடம்பு. சரி பாருங்க, அப்பா கொடுத்தது ஸ்பேம். ஸ்பேமுக்கு என்ன தமிழில் விந்து. அம்மாவோட ஓமண்டா முட்டை. முட்டையா? ஓகே ஓகே. அப்போ இது ரெண்டும் அவனோட உணவுலேருந்து வந்தது, இவனோட உணவுலேருந்து வந்தது. ரெண்டும் சேர்ந்து குழந்தை இருக்கிறார் சாமியார். ஓகே. அப்போ ஃபீட்டஸ்ண்டா குழந்தை. ஓகே, அப்படி சொல்லி போகணும். அப்போ அது இந்த ஃபீட்டஸ் தாயிரம் வந்த பிறகு தாயிர உணவாலானது முடி வளர்கிறது தானே. அப்போ வயலேருந்து தாயிலேருந்து பிறந்த பிறகு உணவை சாப்பிட்டு வளருது. அது அன்னமய கோஷத்தை பற்றி சொல்கிறோம் ஆமாண்ணா. அப்போ அது வளருது, அதுக்கு சக்தி வருது. தெரியுமா நான் யாரண்டி சொல்லி என்ன குடியது? கண்டங்குடி. கண்டங்குடி. அது ஒரு தரம் இது அழகாக இருக்குது. நீங்கள் இன்றைக்கு சாப்பிட்ட எல்லாத்தையும் எடுத்து ஒரு மேசை வைங்க. சோறு கறி இது நேற்று இந்த மாதம் இந்த வருஷம். அப்போ 75 வருஷம் வெட்ட இதாக மொட்டையால் மேலே தோற்று போகும். அப்பா என்ன அதுதான் இந்த சரக்கு. ஸோ அடுத்து ஒரு நாளைக்கு என்னது, அவள் பறந்து போனாளே என்னாலா பாடுவாங்க. அப்பா எதை பற்றி பாடுறாய்? வேணும் சொல்கிற கழுதையா? நீ செத்து போனா என்னது, எங்கே புதைக்கிற? மணல்ல. அந்த உணவு எங்கேருந்து வந்தப்பா? ஆயுதம் வந்ததோ இங்கேருந்து வந்து. அவர் இது ஒரு உண்மையில் சாக்காஸ்டி. என்னடா கேட்டா, அதுக்குள்ளேருந்து வந்து ஒரு வெங்கடேசாமி சொல்லிச்சு போகிறாரு. வெங்கடேசாந்தி செத்தோடனே அது ஒரு டொமேட்டோ இல்லை, அவரை புதைச்செடுத்து ஒரு டொமேட்டோ வருவார். இந்த ஜோக் என்ன நடக்குது? இது அன்னமய கோஷம். ரோசன் என்னடது? இப்போ எங்கேருந்து வந்ததோ அங்கே அது போய் சேருகிறது. இது இவ்வளவு ஏன் சொல்ல வேண்டியிருக்கண்டா, நமக்கு வெக்கம் சூடு சோழனை இல்லையா? இல்லை இந்த சரக்கு இல்லை. சரியானே. உணவு நிலத்திலேருந்து வருது, இந்த உடம்பும் நிலத்தில் போகுது. ரவுண்டு எங்கேருந்து வந்ததோ அங்கே. அப்பா இல்லை. ஓகே. உணவோ நீ சாப்பிட்றன்னு சொல்கிறாய், ஆனால் பல இடங்களில் உணவு இன்னும் சாப்பிடுது. அதில் 2 விஷயம் கொண்டு. இப்போ இவங்க கொடுக்க ஒரு இடியப்பம் 1/2 இடியப்பம் நான் சாப்பிட்டு உடலில் சேருது. ஒரு 15 இடியப்பம் சாப்பிட்டு என்ன நடக்குது? அது இந்த சக்தியை எடுக்கும். இப்படி சாப்பிட முடிய தூக்கம். ஏன்? மூளை போக வேண்டிய ரத்தம் எல்லாம் இங்கே போயிடுது. அதுவும் ஒரு விளக்கம். நிறைய பேர் சாகிற எப்படி வருமா? உணவில்லாமல் சாகிற வேறு, அந்த வெட்டி சாப்பிட்டு இல்லை, அதாலேயும் நிறைய பேர் சாகிறான். ஐயோ. ஸோ இது நல்ல ஜோக். இந்த உடம்பில் அந்த காலத்தில் இந்த நீளம் வாரதுக்கு என்ன சொல்கிற மாதிரி ஒரு மருந்து ஒன்று கொடுப்பாங்கோ இல்லை,
அது நீளமாக அந்த சரக்கெல்லாம் வேறு பின்னால் இல்லையோ? ஆ ஆ ஆ அது அது 2-3 அப்படி அடுக்கடுக்காக வருவாங்க அந்த அந்த காலத்தில். அப்போ தெரியும். இப்போ எப்படி அது செய்கிறது? அது செமிவாடு அடைந்து கேடு அங்கே போகல அந்த காலத்தில் ஆன்டிபயோட்டிக். இப்போ என்ன அதை தான் நான் சொல்ல வந்தேன். இங்கே இருக்கு கொஞ்சம் பேர் என்ன இல்லை அதுக்குள்ளே போது அந்த போக்குள்ளே ஒன்றுக்கு வராட்டி நீங்கள் சொல்லணும் இல்லை எனக்கு தெரியும் ஏன்னு இல்லை அது இது போக்குள்ள 2க்கு போக்குள்ள 1க்கு வரணுமா வராட்டி சந்திங்கிறோம் என்னடா மணி அது? ஓகே அதெல்லாம் என்ன சொல்ல வரேன்டா உங்களுக்கு கொஞ்சமாவது வெக்கம் சூடு சொல்லணும் வரட்டும் அதுக்காக தான் சொல்கிறேன். எஸ் நான் பார்த்தேன் இதெல்லாம் பார்த்து சரியா என்ன சொல்கிறார்? ஸோ இந்த உடம்புக்குள்ளே எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமோ ரமணா? இந்த உடம்பில் இருக்க அத்தனை வைரஸ் பாக்டீரியா இதெல்லாம் ஒரு கோடிக்கணக்கே இருக்காங்க. அவங்களும் என்ன சொல்கிறாங்க? நாங்கள் நான் மகேசன் சொல்கிறான் நான் உனக்குடே நீ யாருடா? நாங்கள் கோடிக்கணக்கில் இருக்கோம். கொஞ்சம் பாருங்க கற்பனை பண்ணி பாருங்க. இந்த உடம்பு நான் இல்லைன்றதுக்கு அதுவும் ஒன்று அழகான இது. இந்த உடம்பில் இருக்க அவ்வளோ வைரஸ் பாக்டீரியா மற்ற இந்த புழு அந்த இந்த புழு அந்த புழு எல்லாம் செய்து அவங்கள என்ன சொல்கிறாங்க? நான் என்ன சொல்ல இல்லையோ உயிர் நீ எங்கே இருக்கா தேடிப்பார் நானே ஒன்று. இப்போ நீ என்று சொல்கிற உன்னை இந்த உடம்புக்குள்ளே தேடிப்பார் புரிய நான் அமைக்கலையே இவ்வளோ பேரும் சொல்கிறான் நான் நீ எங்கே இருக்காய் அமைக்கலையே நான் என்ன சொல்கிறேன்? அதில் நானும் சொல்கிறேன் உண்மையிலே நான் சொல்லக்கூட மற்றவங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்போ நீ எங்கே எடுத்துக்கொண்டு காட்ட எனக்கு அவங்க சொல்லுவான் இந்த இருக்கிற நான் நீ சொல்ல உன்னை என்ன ஜோக்கிங் சீரியஸ். இந்த ஒரு இடத்துல நான் படிச்சும் பார்த்தேன் என்ன எங்கே இருக்கு ஹூ ஆர் யூ? அப்போ உண்ட இந்த இமேஜினேஷன் இந்த கற்பனை ஒழிய நீ இந்த உடம்பாக இருக்க முடியாது. சிம்பிள் விளங்கடாமாள் நோ முடியாது முடியாது. அப்போ நீ அதை கட்டிக்கொண்டு வளர்றேன்டா இல்லை யாரையோ சரக்கு கண்ண முடியுங்கோ. இட்ஸ் நாட் ஈஸி வெரி கிரேட். இதை மட்டும் நீ ஒழுங்காக உணர்ந்துட்டேன்டா இது இந்த அன்னமாச கோயத்துற சத்தியத்தை நீ உணர்ந்தேன்டா நீ பெரிய ஒரு பெரிய ஒரு படியை கடந்துட்ட. எஸ் 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 தேங்க்யூ. பெரிய ஒரு படி ஏன்னாண்டா அதுதான் போட்டு படுத்துருவோம் ஒவ்வொரு பிறவிலையும் படுத்துச்சு. இப்போ நான் கேட்ட கேள்விக்கு நீ பாருங்கள் ஒரு கோழியும் பார்த்து சொல்ல முடியல. நீ எங்கே இருக்கிறாய் நீ யார் அந்த மணியை கேட்டானே என்ன ரேடியோலஜிஸ்டா ஒரு ரேடியோலஜிஸ்ட் 10 வருஷமாக அது ரேடியோலஜிஸ்ட் அதை பெரிய யோசிக்கவும் இல்லை யார் யோசிக்கிறா எங்களும் இல்லை. அப்போ திடீர்னு அவர் பார்த்தார் இந்த எக்ஸ்ரே என்ன மற்ற என்னடா பண்ணியது ஸ்கேன் எல்லாம் பண்ணி போட்டு திடீர்னு அவருக்கு வந்தது இதுக்குள்ள நானுங்க இந்த எக்ஸ்ரே இருக்குது ஸ்கேன் இருக்குது நானுங்க சர்வப்பிரியா சுவாமிஜி உடனே எழுதினார் ஒரு இமெயில். அது ஒன்றும் வேற ஏன் ஹூவாமேண்டா அவர் கேட்கல அது உங்களோட டிபார்ட்மெண்ட் வேற ஏன் இதுக்குள்ளே நானுங்க கேட்டுப்பார். நீ கேட்டியா அவன் 10 வரையும் பார்த்து கேட்டா நீ கேளு புரியண்ணா இனஃப் இஸ் இனஃப். அதான் துறவிகள் பாருங்க என்னது மற்றும் தொடர்பாடு எவன் கொல் பிறப்பறுக்கல் உற்றாட்கு உடம்பும் மிகை இது பேர்டன் பாரம். எஸ் அந்த துறவியில் பாருங்க மூவிங் கோப்ஸ் நடமாடும் பிணம் இந்த இடத்துல வச்சுப்பார். நடமாடும் கோயில்ன்றது அறுவரை டிபார்ட்மெண்ட். ஆனால் இப்போ நீ இதோட ஐடென்டிஃபை பண்ணி நானுன்னு சொல்லக்குள்ள இதில் பேர் என்ன சொல்லும் நடமாடும் பிணம் சந்தேகமே கிடையாது. அதை கட்டி கொண்டு தெரிய இல்லையோ படாச்சுன்னு விழுந்தது அப்புறம் பிணம் இல்லையோ. ஸோ கண்ண முடியுங்கோ இதை சொல்கிறது என்ன ஸ்டூபிட் இடியட்ஸ். இடியட் என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. நானுண்டா இந்த உடம்புன்றதும் நான் சரி நீங்கள் எல்லாரும் தவறுன்னு சொல்கிறதா இதுதான் டெஃபினிஷன் for an idiot. அப்படி தானே சொல்கிறோம் நான் சரி உனக்கு என்ன அறிவு என்ன இல்லை அமைக்கிழியே
அப்போ ஏதுன்னு சொல்கிறேன்டா அவ்வளோ காலம் படித்து எனக்கு நயம் டயர்டு, உண்மையில் டயர்டுண்டா எத்தனை சொல்கிறேன். ஏ ஏ ஏ பி 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 யோகியா 12 வரைக்கும் சொல்லணுமா? சரி சரி, அப்படி தான் இது உண்மையாக அப்படி தான். நீ ஒரு ஏபிசிடியை 12 வரைக்கும் படிக்கிற பக்கம் இல்லை, நல்லா யோசிச்சுப்பார். அதுதானே அது. இன்னமும் உங்களோட புத்தியில் இந்த தெளிவு வரவே இல்லை. வந்திருந்தால் உங்களோட ஒரு வார்த்தையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யூ ஆர் என்லைட்டன் ஆல்ரெடி. ஏன் இந்த உடம்பை நீ எனது சாட்சியார் பார்த்து அதே கணத்தில் மற்ற 4 வகைக்குள்ளே வரும். மற்ற 4 என்னது அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், அது 3 இது மாதிரி தான். அதுக்கும் ஜடம், அது நீயும் இல்லை உண்டையும் இல்லை. பாருங்கள் விட்டனே ஓக்கணும், அடுத்த போக வேண்டிய அவசியம் இல்லை. சரி சார், எஸ். ஸோ அன்னமயம், அப்பா தலை உடையுங்கோ, இது அறியுங்கோ, அடுத்தது ஏற்றுக்கொள்ளுங்க. நான் முருகன், எஸ். நீங்கள் ஒரு வார்த்தை சொல்ல முடியலையே, ஆனால் நீங்கள் ஒத்துக்கொள்ளவும் இல்லை. இதை சொல்கிறேன் ஹிப்போக்ரிஷியன். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும். ஹிப்போக்ரிசி இல்லையோ? முதல்ல சொல்லுங்க. எஸ். இப்போ உண்மையில் நாளை அண்டைக்கும் வாரண்டு எனக்கு சிரிப்பு. ஒருவர் வராமல் இருந்தாலும் ஒன்று நடக்க போகிறல, எல்லாரும் வந்தாலும் ஒரு வகையில் ஒன்று நடக்க போகிறல. ஏன் நீங்கள் சொன்ன மாதிரி சைவரை பற்றி தாங்க கேட்க போகிறோம். ஒன்றை பற்றி சொன்னீங்க, ஆனால் ஒன்றை பற்றி கேட்க மாட்டாங்க. அதில்தான் கடை விரித்தேன் கொள்வாரில்லை மூடிக்கொண்டேன். அந்த மானானப்பட்ட வள்ளல் எனக்கு சரியான விருப்பம். என்ன அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம், சேயாக என்னை வளர்க்கும் தெய்வமாக தெய்வம், சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம், அதே தெய்வம். உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க, ஆனால் நீங்கள் அதை பிரயோஜனப்படுத்தவில்லை. நான் என்ன நோ, ஆகவே மன்னிக்க முடியாது குற்றம். ஜோசன் அவங்கள எல்லாரும் மன்னிக்கலாம், உங்களை மன்னிக்க முடியாது. ஏன்? அவ்வளோ படித்து கொண்டிருக்க, எவ்வளோ தூரம் கேட்டாய் இல்லை, கொஞ்சம் விளங்கலை. அந்த ரேடியோலஜி விளங்க கூட நமக்கு விளங்கலையப்பா. சாமி வேறையாம். எஸ் வெனியுலார் கடைசியில் நீ யூ டை. The soil from which we are shaped in turn get converted into food eaten by others. அதுல முன்னே சாப்பிடும் இந்த உடம்பு இல்லையோ. Identifying with the அன்னமய கோஷ I say I am tall, I am fair. நான் உயரம் கட்டை வேறு, நான் கட்டை வச்சு. ஓகே, நீங்கள் செய்கிறதுக்கு விளையாட செய்யுங்கோ. அடுத்த பிராணமய கோஷத்துக்கு போவோம்.